காமினி கூறியதுதான் உண்மை என்று அவர்களும் நினைத்துவிட்டனர். ஆனால் சர்வா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. லேசான புன்னகையோடு வேதிகாவை நோக்கிச் சென்றவன், ஹலோ, சீக்கிரமே வந்துட்ட என்று சிரித்துக்கொண்டே கேட்க தனது கார் சாவியை அவனிடம் தூக்கி போட்டாள் வேதிகா. என்னது இது என்று சர்வா புரியாமல் பார்க்க, போய் வண்டியை எடு, வீட்டுக்கு போலாம் என்றவள் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. காலை நடந்த பிரச்சனைகளையெல்லாம் மறந்து சாதாரணமாகத்தான் வந்திருப்பாள் என்று நினைத்த சர்வாவிற்கு பெரும் ஏமாற்றம். இன்னமுமா கோபமாயிருக்கா என்று யோசித்துக் கொண்டே அவளை பார்த்தவன் எதுவும் பேசாமல் காரில் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். அவன் பின்னாலே வந்த வேதிகா தானும் முன்னாள் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். அங்கிருந்த அனைவரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். காரை ஸ்டார்ட் செய்த சர்வா சிறிது தூரம் வந்திருக்க, ஆபீஸ்ல என்ன பிரச்சனை பண்ண, உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க போல என்று அவள் பேச்சை ஆரம்பிக்க, இவளுக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சா, இதுக்குதான் கோபமாகிருக்காளோ என்று மனதில் நினைத்தவன் அவளை திரும்பி பார்த்தான். நீ பதில் சொல்லவே தேவையில்லை. ஒரு டைம் அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணார்னு திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டே இருந்தா அவர் உன்னை மன்னிச்சுட்டே இருப்பாரா? நீ ஒன்னும் அவரோட ஃப்ரெண்டு கிடையாது, டிரைவரோட பையன். அந்த அளவுக்கு தான் அவர் உன்னை மதிப்பாரு என்று அவள் பேசிக்கொண்டே செல்ல சர்வா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என் மூஞ்சில என்ன இருக்கு, முன்னாடி பார்த்து காரை ஓட்டு என்று எரிச்சலுடன் கூறியவள், இன்னைக்கு நிஜமாவே எனக்கு எவ்வளோ அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா? எவ்வளோ பெரிய கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, தேவையில்லாம என்னென்னமோ பண்ணி அந்த வேலையே இப்ப வேஸ்ட் பண்ணியிருக்க. உள்ள வந்ததும் எல்லாரும் இதைத்தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏன்தான் இங்க வந்தோன்னு ஆயிடுச்சு என அவள் விடாமல் பேசிக்கொண்டே போக, ஒரு நிலைக்கு மேல் அவள் பேசுவது எல்லாம் சர்வா காதிலே வாங்கவில்லை. இங்க பார் வேதிகா, மற்ற விஷயத்துல எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கத்தான் நான் இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இவ்வளோ கோவப்படுற என்று இறுதியாக சர்வா பேச, ஓஹோ, சாருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? என்னவோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பேர் லைன்ல நின்னாங்க தெரியுமா? எல்லாம் என் தலை எழுத்து. என் வாழ்க்கை ஒரே நாள்ல இப்படி மாறி கஷ்டப்படணும்னு இருக்கு. என்கிட்ட மட்டும் ஏதாவது வரம் வேணுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டு நான் ஹோட்டலுக்கே போயிருக்க கூடாது, அப்படி போயிருந்தாலும் ரூமை உள்ள லாக் பண்ணி இருக்கணும்னு இதுல ஏதாவது ஒண்ணுதான் நான் கேட்பேன். ஆனா அதெல்லாம் நடக்காதுல்ல என்று எரிச்சலோடு அவள் சொல்ல காரை ஓரமாக நிறுத்திய சர்வா, என்னமோ உன்னோட லைஃப் மட்டும்தான் வீணா போன மாதிரி பேசுற, என் லைஃபும் சேர்ந்துதான் இதுல ஸ்பாயில் ஆயிருக்கு என்று கூறினான். ஆஹா, அப்படி என்ன சார் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆச்சு? குட்டி வீட்ல இருந்து இப்ப இவ்வளோ பெரிய பங்களாக்கு வந்திருக்க. தினமும் போறதுக்கும் வரத்துக்கும் உனக்கு கார் இருக்கு. சாப்பிட்றதுக்கு 3 நேரமும் நல்ல வகை வகையா சாப்பாடு கிடைக்குது. நல்லா தூங்குறதுக்கு என்னோட பெட்டே உனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நீ இதுக்காக தானே டிராமா போட்டு என்னையும் என் தாத்தாவையும் ஏமாத்துன என்று ஆதங்கம் தாங்காமல் வேதிகா பேசிக்கொண்டே போக, இப்ப என்ன சொல்ல வர என்றான் சர்வா கடுப்புடன். நீ பிளான் பண்ணி என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். நீ என் வாழ்க்கையில வந்ததிலிருந்து நான் நிம்மதியா இல்ல. தினம் தினம் உன்னால அசிங்கப்பட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்பவாவது உனக்கு புரியுதா என்று அவள் கத்த, போதும் என்று காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்தவன், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. நான் எப்படி உன் ரூமுக்கு வந்தேன், என்னை யார் அங்க கூட்டிட்டு வந்தா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் அன்னைக்கு குடிச்சிருந்தேன், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. எல்லாம் ஏன் தலை எழுத்து என்று பதிலுக்கு பதில் அவனும் பேச அவனை முறைத்தாள் வேதிகா. என்ன முறைக்கிற என்று சர்வா அவளை திரும்பி பார்க்க, ஏய் முன்னாடி பாரு என்று வேகமாக அவன் முகத்தை சாலை பக்கம் திருப்பிவிட எதிரில் நேருக்கு நேராக ஒரு கார் வந்திருந்தது. சர்வா வேகமாக பிரேக் போட்டு காரை நிறுத்துவதற்குள் அந்த கார் சடன் பிரேக்குடன் நின்றது. அதில் நிம்மதியடைந்த சர்வா பெருமூச்சுடன் வேதிகாவை பார்த்துவிட்டு முன்னால் இருந்த காரை பார்க்க அந்த காரிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். அவனை பார்த்ததும் சர்வா வேதிகா இருவரின் முகமும் மாறியது. காரணம், அதிலிருந்து இறங்கியது பிரவீன். சின்ன புன்னகையோடு அவர்கள் காரை நோக்கி வந்தான். சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. பிரவீன் எதற்காக இப்படி செய்து காரை நிறுத்தினான்? இவன் எதுக்கு இப்ப குறுக்க வரான் என்று யோசித்துக் கொண்டே காரை விட்டு இறங்கி அவனிடம் செல்ல உடன் வேதிகாவும் இறங்கி வந்தாள். சர்வா அவனிடம் பேசுவதற்குள், ஹே பிரவீன், வந்துட்டியா? நான் இவ்வளோ நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ லேட்டு என்று கேட்டாள் வேதிகா. வர வழியில செம்ம டிராஃபிக் வேதிகா, அதான் லேட். ஓகே போலாமா என்றவன் வேதிகாவை அழைக்க,
அவளை எங்க கூப்பிடுற? என்ன நடக்குது எங்க வேதிகா என்று சர்வா குழப்பத்தில் கேட்க, நானும் பிரவீனும் டேட் பண்ணி பார்க்கலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். So we have planned an outing. இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று வேதிகா சாதாரணமாக கூற சர்வா அதிர்ச்சி அடைந்தான். என்ன பேசிக்கிட்டு இருக்க வேதிகா? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா என்று அவன் கோபமாக கேட்க சத்தமாக சிரித்தாள் வேதிகா. என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீதான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவே இல்லையே. என் வீட்டுல வேலை பார்க்கிற லேபருக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீ என்ன கேள்வி கேட்க முடியாது. சொல்ல போனா இந்த மேரேஜால உனக்கு தான் ஒரு வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை என்ஜாய் பண்ணிட்டு அமைதியா இரு. தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடாத என்று பேசிய வேதிகா சர்வாவின் கண்களுக்கு புதிதாக தெரிந்தாள். இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. இந்த பதில உன் தாத்தா கிட்ட போய் சொல்ல முடியுமா உன்னால? கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு இப்படி இன்னொருத்தம் கூட ஊர் சுத்த போறேன்னு சொல்றதெல்லாம் நல்லா இல்ல வேதிகா என்று கேட்ட சர்வாவிற்கு அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. அவளை காதலிக்கவில்லைதான். அதற்காக அவளை இன்னொருவனுடன் அனுப்பும் அளவிற்கு சர்வாவிற்கு மனமில்லை. அதிலும் பிரவீன் மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லாதபோது அவளை எப்படி அவனோடு அனுப்பி வைப்பான்? அவன் பேசியதில் கடுப்பான வேதிகா, இங்க பாரு, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் என் தாத்தாக்காக மட்டும்தான். தேவையில்லாம இந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. கல்யாணம் கல்யாணம்னு சொல்றியே, நீ என்ன எனக்கு தாலி கட்டினியா இல்ல மோதிரம் மாத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? எதுவுமே இல்லையே என்றவள் கேட்டதும், உனக்கு தாலி தானே வேணும், இப்பவே நான் வாங்கிட்டு வந்து உன் கழுத்துல கட்டுறேன், அப்போ ஓகேவா சொல்லு என்று வேகமாக சர்வா கூறியதும் அதை கேட்டு நக்கலாக சிரித்தவள், 10 ரூபாய்க்கு மஞ்ச கயித்தை வாங்கிட்டு வந்து கழுத்துல கட்டிட்டா மட்டும் நீ என் ஹஸ்பண்ட் ஆயிடுவியா? என் மனசுக்கு பிடிக்கணும், நான் உன்னை மனசார ஏத்துக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எனக்கு உன்கிட்ட வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது டிவோர்ஸ் என்று அவள் சொல்ல சர்வாவால் பதில் பேச முடியவில்லை. அதற்குள் வேதிகா அருகில் வந்த பிரவீன் அவள் கையை பிடித்து, லேட் ஆகுது வேதிகா, நம்ம கிளம்பலாம், எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்ப என்று கேட்டான். கூடவே சர்வாவை பார்த்து நக்கலாக அவன் சிரிக்க சர்வாவுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. ஏய், கையெடுறா அவன் மேல இருந்து. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஓ இஷ்டத்துக்கு குறுக்க வந்து போடுற. என் வைஃப் எங்கேயும் வரமாட்டா, நீ கிளம்பு என்று பிரவீனிடம் கோபமாக கூறினான் சர்வா. வைஃபா? உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? வேதிகாவோட அம்மா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடுவுல வந்து நீதான் தேவையில்லாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க என்று வேதிகாவை போலவே பிரவீனும் கூற அவன் சொன்னதில் இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். என்ன, அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்களா என்று வேதிகா ஆச்சரியத்துடன் கேட்க, ஆமா வேதிகா, உன் அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க தெரியுமா? எந்த அம்மா தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி வீணா போறத பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க என்று பிரவீன் சென்டிமெண்டாக பேச அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். பிறகு சர்வாவை திரும்பி பார்த்தவள், என் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு, நான் நைட் தான் வருவேன். பிரவீன், நம்ம கிளம்பலாம் என்று அவனோடு அங்கிருந்து நகர, வேதிகா போகாத, அவன் கூட போறது எனக்கு என்னவோ சரியா படல, அவனை நம்பாத என்று சர்வா கத்திக்கொண்டு இருக்க அதையெல்லாம் காதில் கூட வாங்காமல் வேதிகா அங்கிருந்து சென்று விட்டாள். ஒருமுறை சர்வாவை திரும்பி பார்த்த பிரவீன் ஒரு வெற்றி புன்னகையோடு வேதிகா தோளில் கை போட்டு அவளை காரில் ஏற்றிக்கொண்டு பறந்திருந்தான். சர்வாவிற்கு பொறாமை தீ பற்றி எரிந்தது. பிரவீன் கார் கண்ணை விட்டு மறையும் வரை அப்படியே நின்று கொண்டிருந்தான் சர்வா. இவளை என்ன பண்றதுனே தெரியலையே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் காரை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். எப்படியும் அந்த அம்பிகா ஆண்டி எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சமைக்கவும் விட மாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்க கூட சண்டை போடணும் என்று யோசனை செய்தவன் வீட்டிற்கு செல்லும் முன்னரே அவனுக்கு பிடித்த பீட்சாவை ஆர்டர் செய்தான். காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய ஹாலில் அம்பிகா மட்டும் அமர்ந்திருந்தார். சுற்றி பார்க்க யாருமே இல்லை. மற்ற நேரமாக இருந்தால் அம்பிகா கண்ணில் படாமல் நேராக அறைக்குள் சென்று விடலாம். ஆனால் இப்போது அவன் ஆர்டர் செய்த பீட்சா வந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கவாவது இங்குதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் வேறு வழி இல்லாமல் மெல்ல அம்பிகாவிற்கு எதிரில் இருந்த சேரில் சென்று அமர்ந்தான். அவன் வந்ததை கவனித்து அம்பிகா தானும் நிமிர்ந்து பார்க்க சர்வாவின் பார்வையும் அவரது பார்வையும் நேர்கோட்டில் சந்தித்தது. சர்வாவிற்குத்தான் என்னவோ போலிருக்க
முகத்தை வேறு பக்கம் திருப்பினான். அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மைதான் என்று அம்பிகா பேச்சை ஆரம்பிக்க, என்ன என்ன நீங்க கேள்விப்பட்டீங்க என்று சர்வா கேட்டான். அதான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, அது உண்மைதானே என்று கேட்க, இதத்தான் கேள்விப்பட்டீங்களா என்று மனதிற்குள் நிம்மதியடைந்தவன், ஆமா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், வேற கம்பெனில அப்ளை பண்ணியிருக்கேன், நாளைக்குள்ள எனக்கு வேலை கிடைச்சிடும் என்று பொறுமையாக சொன்ன சர்வாவிற்கு எப்படியும் அடுத்தடுத்து இந்த வீட்டில் இருக்கும் அனைவரும் இந்த கேள்வியைத்தான் கேட்கப் போகிறார்கள் என்று நன்றாகவே தெரியும். அம்பிகா சிரித்துக்கொண்டே, உனக்கெல்லாம் விக்ரமன் சார் கம்பெனில வேலை கிடைச்சதே பெரிய விஷயம், அந்த கம்பெனியிலிருந்தே உன்னை வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா உனக்கு வேற யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு தோணுதா என்ன என்று கேட்க, அவர் முகத்தை பார்க்காமல் வேறு பக்கம் திருப்பினான் சர்வா. தேவையில்லாமல் வாதம் செய்வதில் அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் அம்பிகாவுக்கும் பேச்சை நிறுத்தும் எண்ணம் இல்லை போல. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு எப்பவோ தெரியும். நீ ஒரு அநாதம் மட்டும் இல்ல, நீ ஒரு முட்டாள். உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச விக்ரமன் சார் தலைமையிலேயே ஏறி உட்காரணும்னு நினைச்சிருப்ப. உன்னை பத்தி தெரிஞ்சதும் அவர் உன்னை வெளியே தள்ளி விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு வேலையும் கிடைக்காது, கிடைச்சாலும் நீ அதை உருப்படியா செய்யவும் மாட்ட என்று அம்பிகா பேசிக்கொண்டே செல்ல, இவங்க பேசுறதையெல்லாம் கேட்கறதுக்கு பசியில செத்தா கூட பரவாயில்லன்னு தோணுது என்று எரிச்சலோடு மனதில் நினைத்து கொண்டவன் எதுவுமே பேசாமல் அறையை நோக்கிச் சென்றான். அதானே, 4 கேள்வி கேட்டுட்டா அதுக்கு மேல நீ அந்த இடத்துல இருக்க மாட்டியே, உடனே எஸ்கேப் ஆகி ஓடிடுவியே. இதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு உன்னை ஓட வைக்கல நான் அம்பிகா இல்ல என்று அவன் அறைக்குள் சென்ற பின்னும் நிறுத்தாமல் சவால் விட்டுக் கொண்டிருந்தார் அம்பிகா. உள்ளே வந்த சர்வா கதவை மூடி பெருமூச்சோடு கட்டிலில் அமர்ந்தான். அதே நேரம் சென்னையில் இருக்கும் மிகப்பெரிய பார் ஒன்றில் பிரவீனோடு அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தாள் வேதிகா. பிரவீனை பிடித்து போய் வேதிகா அவனோடு டேட்டிற்கு வரவில்லை. அம்பிகா வற்புறுத்தியதால் தான் பிரவீனுடன் வெளியில் செல்வதற்கு சம்மதம் சொல்லி இருந்தாள். கூடவே அவளுக்கு ஆரம்பத்திலிருந்து சர்வாவை பிடிக்கவில்லை. அதிலும் இன்று கிடைத்த நல்ல வேலையை அவன் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்பது அவளது கோபத்தை இன்னும் அதிகரித்திருக்க, அந்த கடுப்பில்தான் அவனை வெறுப்பேற்றுவதற்காக பிரவீனோடு கிளம்பி வந்துவிட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.